Hi friends, welcome to my channel Poulraj Samuel. இன்னைக்கு வந்து போயோவோட BYM1 அப்படின்ற மைக்கை வந்து நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி காட்ட போகிறோம். நம்மளோட யூடியூப் சேனலுக்கு வந்து இந்த மைக்கை நம்ம புதுசாக வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிகாஸ் வந்து நிறையா வந்து ஃபேக் இதே போயோ மைக்கில் ஃபேக் நிறையா வந்து விற்கிறாங்க. ஏன் அமேசான்லேயே வந்து இப்போ நான் வந்து அமேசானில் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரிஜினல். அமேசான்லேயே டூப்ளிகேட்டும் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரிஜினல் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யாருனா வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஒரிஜினல் லிங்க் நான் கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கில் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எப்படி ஒரிஜினல் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஸோ இப்போ என் கையில் இருக்கிறது ஒரிஜினலு. நம்ம இப்படி திருப்பி பார்த்தோன்னா இந்த இடத்துல மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து ஒரிஜினலில் தான் இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ டூப்ளிகேட்டில் வந்து மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸே கொடுக்க மாட்டாங்க. அது அப்படியே பிளாங்காக இருக்கும். ஸோ இதில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே பார்த்தாலே தெரியும். ஸோ இதில் ஃபியூச்சர்ஸு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இதை ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்த்துருவோம். ஸோ இப்போ ஒரிஜினலில் பார்த்தீங்கன்னா இந்த போயோக்கு மேலே எந்த ஒரு சிம்பிளுமே இல்லை பார்த்தீங்களா இந்த இடத்துல. பட் வந்து இது டூப்ளிகேட் எடுத்திங்கன்னா போயோக்கு மேலே ஒரு ரவுண்டு போட்டு ஆறுன்னு இந்த இடத்துல மேலே அந்த ஏக்கு மேலே ஏ ஸ்கொயர்னு போடுவோம்ல, அந்த மாதிரி ஏக்கு மேலே 6 போட்டு ஒரு ரவுண்ட் இருக்கும் சரிங்களா. ஸோ அப்படி இருக்கிற இது வந்து டூப்ளிகேட். ஸோ இன்னொன்று என்னென்னா இந்த போயோன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியுதுல்ல. ஸோ இப்போ போயோன்ற இந்த வாட்டர் மார்க் தண்ணி பட்டா அழிஞ்சிடும். ஒரிஜினலில் தண்ணி போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அழிஞ்சிருச்சா? திரும்ப தண்ணி டிசப்பேர் ஆகும்போது அந்த வாட்டர் மார்க் வந்துடும். ஸோ இதில் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று இங்கே பார்கோட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பார்கோட்லேயும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த பார்கோடை நம்ம வந்து நம்ம ஃபோனில் ஸ்கேனர் இருந்துச்சுன்னா ஸ்கேன் பண்ணி நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரிஜினலாக இருந்துச்சுன்னா டைரெக்டாக வந்து போயோட வெப்சைட்டுக்கு போயிட்டு இது திஸ் ப்ராடக்ட் இஸ் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். பிகாஸ் நான் வாங்கி இந்த வீடியோ பண்ணுறதே ரொம்ப நாள் கழிச்சு தான் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி நான் பண்ணிட்டுன்றனால உங்களுக்கு நான் வந்து அதை காட்ட முடியாது. ஸோ இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் உள்ளே போகலாம். ஸோ இது வந்து எதுக்கெலாம் வந்து இதுவாகும்னு பார்த்துருக்கீங்க. ஸோ வந்து நம்ம டேப்பில் யூஸ் பண்ணிக்கலாம், கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணிக்கலாம், கேமராவில் யூஸ் பண்ணிக்கலாம், டிஎஸ்எல்ஆரில் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஃபோனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சூப்பரான ஒரு பேகு, நல்ல குவாலிட்டி. ஸோ நம்ம மைக் எங்கே எடுத்துகிட்டு போகணுன்னாலும் ஸோ இதில் போட்டுட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். சூப்பரான ஒரு குவாலிட்டி மைக்கு பேகு. ஸோ அதே போல் யூசர் மேனுவல். ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக நம்ம எந்த ப்ராடக்ட் எலக்ட்ரானிக்ஸில் வாங்கினாலுமே யூசர் மேனுவல் கொடுப்பாங்க. நம்ம அதெல்லாம் படிக்க மாட்டோம், தூக்கி போட்டுருவோம். அதனால் தூக்கி போட்டுடலாம். ஸோ இது வந்து போயோவோட ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம எங்கன்னா வீட்டில் ஒட்டணும் அப்படின்னா ஒட்டிக்கலாம். ஆனால் பார்த்த யாருக்குமே வந்து இது போயோ அப்படின்றதும் தெரியாது. இது எப்படின்னா என்னென்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் வந்து இதை நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் தூக்கி போகிற மாதிரி தூக்கி போட்டுருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி கார்டு இருக்குது. என்னடா வாரண்ட்டி கார்டில் எதுவுமே எழுதி கொடுக்கலையே நம்மளுக்கு அப்படின்லாம் ஒன்றும் பண்ண வேணாம். இது அமேசானில் வாங்கியிருக்கிறது. ஸோ அதனால் அமேசான்லேயே நம்ம வந்து அந்த பில் காப்பி ஆர்டர் காப்பி வச்சு நம்ம வந்து இந்த வாரண்ட்டி கிளைம் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா வாரண்ட்டி டைம் பீரியட்குள்ளே. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக பேட்ரி இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம அந்த மிடில் இருக்கிற அந்த இதில், ஸோ இந்த இதில் போடுற பேட்ரி, இந்த பேட்ரி. ஸோ நான் வெளியே எடுக்கலை, இப்போது நான் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போதைக்கு நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ இது வந்து அவங்க குவாலிட்டி இன்ஸ்பெக்ட் பண்ணி டெஸ்ட் ஆனது. இன்னும் வேறு என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த 2 ஐட்டம் இருக்குது லாஸ்ட்டாக. ஸோ இது பாருங்கள், இது வந்து நம்ம ஷூக்கெலாம் ஏதோ கொடுப்பாங்க தெரியுமா, அதே மாதிரி இப்போ எலக்ட்ரானிக்ஸ்க்கும் கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அடாப்டர், அதாவது ஆம்ப்ளிஃபையருக்கு இந்த போயோ மைக்கை வச்சு யூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு அடாப்டர். ஸோ இதுதான் நம்ம ஆம்பில் போகிற பின்னு. ஸோ இதை வந்து நம்ம ஃபோனில் ப்ளக் பண்ணுவோம் இல்லையா, அந்த ப்ளக்கிங்கை வந்து இதில் ப்ளக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஆம்ப்ளிஃபையருக்கும் இந்த மைக்கை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான கனெக்டர் தான் அவங்களே கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ தான் மோஸ்ட் அவைட்டட் ஒரு
இதை பார்க்கணும். ஸோ இதில் வந்து ஆக்சுவலி ஒரு காமெடி நடந்துருச்சு. என்னென்னா, நான் போயோ மைக்கை உங்களுக்கு சர்ப்ரைஸாக இது பண்ணலாம், ஏன்னா வந்து போயோ மைக்லேயே வந்து அந்த ப்ராடக்ட் மைக்கே இல்லாத மாதிரி உங்களுக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பண்ணிவிட்டு, ஏன்னா வந்து இந்த மைக்கெலாம் எடுத்து ரெடி பண்ணி என்னோடய மைக்கை எடுத்து நான் ஷர்ட்லலாம் சொருவிட்டு ஃபுல்லாக பேசிவிட்டு கடைசியில் இதை ப்ளக் பண்ண மறந்துட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து என்னடா மைக்கை காணோம் அப்படின்னு ஒரு சர்ப்ரைஸாக வந்து அந்த மைக்கில் தான் நான் இப்போ பேசிகிட்ருக்கேன். ஸோ அதோடய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு டேரெக்டாகவே காட்டலான்னு பார்த்தா ஒரு ஃபன் பண்ணிவிட்டேன், இந்த இதை சொருவலை. ஸோ அதனால் திரும்பவும் நான் வந்து இந்த பேக்குள்ளே வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் மைக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்கு யூடியூப்பில் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு மைக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுவில் வச்சிங்கன்னா ஆஃபு, மேலே வச்சிங்கன்னா கேமராவில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. சப்போஸ் இதை மேலே கொடுத்துட்டு நீங்கள் ஃபோனில் ப்ளக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ சுத்தமாக ரெக்கார்ட் ஆகுது. ஏன்னா ஸ்மார்ட் ஃபோனுன்ற பட்டனுக்கு நேராக அந்த இதை வச்சுட்டு தான் நீங்கள் வந்து இதை ப்ளக் பண்ணி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா ரெக்கார்ட் பண்ண முடியும். இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 20 மீட்டர்ஸ் இருக்குது. ரொம்ப பெரிய இது. நம்மளுக்கு ஆக்சுவலி இந்த ஒரு லென்த்தே போதும். இதை பார்த்தீங்கன்னா இந்த லென்த்தே போதும். இருந்தாலும் இதிலேருந்தே ஒரு இவ்வளோ பெரிய லென்த்துக்கு ஒயர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 20 மீட்டர் வரைக்குமே நம்ம வந்து இதை வந்து நம்ம வீடியோ எடுத்துகிட்டே போகலாம். ஸோ அதனால் இது வந்து ரொம்ப நல்ல மைக் மாதிரி தான் தெரியுது பிகினர்ஸ்க்கு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 650 ருபீஸு நான் வாங்கும்போது. ஸோ அமேசான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எப்படி ஒரிஜினல் கண்டுபிடிச்சி வாங்குங்க எல்லாருமே. சப்போஸ் உங்களுக்கு டூப்ளிகேட் வந்துச்சுன்னா கூட, நான் ஏற்கனவே வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி டூப்ளிகேட் வந்துச்சுன்னா கூட நீங்கள் உடனே ரிட்டர்ன் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த ஆடியோவோட ஒரிஜினல் குவாலிட்டியை வந்து நான் வந்து ப்ளக் பண்ணி உங்களுக்கு நான் வந்து இந்த இதை நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பவுல்ராஜ் சாம்வேல். இப்போ நான் வந்து இந்த போயோ மைக்கை நான் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த போயோ மைக் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லியிருக்கிற இது எல்லாமே செக் பண்ணிவிட்டு பார்த்து வாங்குங்க. அதே போல் வீடியோ பிடிச்சிருந்துச்சி, மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.